Hi friends, welcome to Joe Samayal. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணால் நம்மளும் சூப்பராக உதிரியாக பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணலாம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். ஒரு பிரியாணி செய்கிற நல்லா அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. பிரியாணி செய்கிறதுக்காக தேவையான அளவு ஆயில், குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் வந்து நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் எல்லாமே வந்து பட்டை பெருசாக இருக்கிறதுனால ஒரு 3 எடுத்திருக்கேன். ஏலக்காய் 4, கிராம்பு 4, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை பெருசாக இருக்கிறதுனால 2, அதுக்கப்புறம் ஒரு குட்டி இலை ஒரு 3 மொத்தம் எடுத்துகிட்டு நல்லா அந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் 6 வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வெங்காயம் வதக்கிக்கணும். இதில் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக நம்ம கலர் மாறக்கூடாது, லைட் ப்ரௌனிஷ் கலரில் வரணும். அது வரைக்கும் வெங்காயம் வந்து நம்ம நல்லா பொறுமையாக வதக்கிக்கணும். கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் ஆகும் வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்கே. இந்த மாதிரி மூடி போட்டு அடிக்கடிக்கு நீங்கள் எடுத்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் பிரியாணி உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும் வெங்காயம். இப்போது 6 பச்சை மிளகா, நான் கீழவே இல்லை, அப்படியே முழு பச்சை மிளகா 6 எடுத்திருக்கேன். தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் லேட் ஆகும். மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம டக்குன்னு ஆட் பண்ணி வதக்கிக்கிட்டே வர வேண்டியது தான். வெங்காயம் தக்காளி நல்லா மேஷ் ஆகி வதங்கி வரணும். இப்போது 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நீங்கள் அரைக்கும் போது பூண்டை விட இஞ்சியோட அளவு வந்து அதிகமாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது அரைக்கும் போது தண்ணி நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதே கிடையாது. ஏன்னா இஞ்சியில் இருக்க மாய்ஸ்சரே உங்களுக்கு வந்து போதுமான அளவு இருக்கும். ஸோ தண்ணி ஆட் பண்ணாமல் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை இப்போ நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனைலாம் போகி நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் வந்து 1/2 கிலோ ரைஸ் இன்றைக்கி எடுத்திருக்கேன். 3/4 கிலோ சிக்கன் வந்து நான் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 1/2 கிலோ சிக்கன் ஆட் பண்ணாலே போதுமானது அளவு இருக்கும். இருந்தாலும் நான் சிக்கன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இன்னமும் நம்மளுக்கு கூடுதல் டேஸ்ட்டு கிடைக்குன்றதுக்காக 3/4 கிலோ சிக்கன் நான் ஆட் பண்ணுறேன். இப்போது நீங்கள் அப்படியே கொட்டிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் இருக்க நம்ம என்ன தான் தண்ணி வடித்து வச்சுருந்தாலும் தண்ணி கொஞ்சம் வரும். அதனால நீங்கள் கையில் ஒரு பீஸாக வந்து நீங்கள் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கிரேவியோட வெங்காயம் தக்காளியோட அந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை மிளகாவோட நல்லா வந்து இந்த சிக்கன் பீசஸ் நல்லா கோட் ஆகி நல்லா வதங்கி வரணும். ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி. இப்போது கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வைக்கலாம். நீங்கள் இன்பிட்வீன் இந்த மாதிரி கலரி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக புளிப்பாக இருக்க தயிர் அப்படின்னா நீங்கள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போதுமானது. புளிப்பு இல்லாத தயிர் அப்படின்னா 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கைப்பிடி ஃபுல்லாக வந்து புதினா கொத்தமல்லி ரெண்டும் சேர்த்து கைப்பிடி ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தயிரோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாய் தூள் இருக்கும் இல்லையா, அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நான் ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறையவோ நீங்கள் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. தண்ணியில் எதுவுமே இப்போ சேர்க்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் நல்லா வேகட்டும். நான் இப்போ ஒரு பிட்டு தண்ணி கூட ஆட் பண்ணலை, பட் சிக்கன்லேயே தண்ணி வரும் இல்லையா, அதனால அந்த தண்ணியே போதுமானது சிக்கன் நல்லா வெந்து வர்றதுக்கு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நம்ம ஆட் பண்ணவே இல்லை, பட் அதுவே கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. ஸோ சிக்கன்லேயே தண்ணி வந்து வரதுனால உங்களுக்கு பாருங்கள், இது கிட்டத்தட்ட 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி இதிலே இருக்குது. ஸோ சிக்கன் நல்லா வேகட்டும். அதனால நம்ம மூடி போட்டு நம்ம வந்து வதக்கி விடலாம்.
ஸோ தட் ஒரு 10 மினிட்ஸில் சிக்கன் நல்லா வெந்துடும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வதக்கி விடுங்க. அப்போ தான் சிக்கன் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து வரும். கண்டிப்பாக இன் பிட்வீன் இந்த மாதிரி வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு அடிப்பிடிக்க நிறைய சான்சஸ் இருக்குது. 10 to 15 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 3 டம்ளர் அரிசி எடுத்தேன். ஒரு டம்ளருக்கு 1.5 டம்ளர், அதாவது 1:1 அந்த அளவுக்கு நான் தண்ணி வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி நான் வைக்கணும். பட் ஆனால் இதில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி இதில் இருந்ததுனால நான் வந்து 1/2 டம்ளர் கம்மி பண்ணிவிட்டு 4 கிளாஸ் தண்ணி வைக்கிறேன். ஸோ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு அளவு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து உங்களுக்கு பிரியாணி வெந்து வரும்போது உங்களுக்கு டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா பாயிலிங் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் ரைஸ் வந்து தண்ணி இல்லாமல் வடித்து வச்சிருந்த ரைஸ் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து நீங்கள் எப்போ ஊற வைக்கணும் அப்படின்னா, வெங்காயம் போட்டு நீங்கள் வதக்குறீங்களே அந்த டைமில் ரைஸ் ஊற வச்சா போதும். மேக்ஸிமம் 25 to 30 மினிட்ஸ் ரைஸ் வந்து ஊறினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே நீங்கள் ரைஸை ஊற வைக்காதீங்க. ரொம்ப ஊறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சாதம் கண்டிப்பாக குழைய நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் 20 to 25 மினிட்ஸே போதுமானது, இல்லைனா 30 மினிட்ஸ். அதுக்கு மேலே வந்து ஊற வேண்டாம். ஸோ தண்ணிலாம் நல்லா வடிச்சிட்டு ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த கரண்டியோட பின்பகுதியில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக கலரக்கூடாது, ஜஸ்ட்டு மிக்ஸிங் மட்டும். அந்த தண்ணியோட ரைஸ் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போது ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். ஸோ இந்த தண்ணியெலாம் அப்சர்வ் ஆகி ரைஸ் வந்து நல்லா வெந்து, அதாவது ஒரு 70% வெந்து வரும். அந்த டைம் நம்ம பார்க்கலாம். 10 மினிட்ஸ் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த ஸ்டேஜில் இருக்குது. அதாவது தண்ணிலாம் அப்சர்வ் பண்ணி 70% ரைஸ் வந்து குக் ஆகிருக்கு. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம புதினா கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு, நான் கொஞ்சமாக கலர்ஃபுல்லாக இருக்கட்டுமேன்னு சொல்லி கொஞ்சமாக கலர் பவுட்ரு வந்து, அதாவது கேசரி பவுட்ரு லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அங்கங்கே ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக அந்த காம்பு வச்சு அந்த கரண்டி பின்பகுதி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு, தவாவை வந்து நான் ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருந்தேன். அதை சிம்மில் வச்சுட்டு இந்த பிரியாணி பாத்திரத்தை அதை மேலே வச்சுக்கோங்க. மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆஃப்டர் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், நம்மளோட பிரியாணி எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ உதிரியாக இருக்குன்ட்டு. நான் இந்த பிரியாணிக்கு எந்த பிரியாணி மசாலா எதுவுமே நான் ஆட் பண்ணலை. கரம் மசாலா ஆட் பண்ணலை, பிரியாணி மசாலா ஆட் பண்ணலை, எதுவுமே ஆட் பண்ணலை. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு நான் ஆயிலில் ஸ்டார்டிங் வந்து ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, லவங்கம், ஏலக்காய் அது மட்டும்தான் ஆட் பண்ணேன். மற்றபடி எந்த கரம் மசாலாவோ இல்லை பிரியாணி மசாலா எதுவுமே நான் ஆட் பண்ணலை. வெறும் தனி மிளகாய்த்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ ரைஸ் வந்து உதிரியாக நல்லா சூப்பராக வெந்து நல்லா உதிரியாக இருக்குது. உங்களுக்கு ரைஸ் பார்க்கும் போதே தெரியும். சிக்கனும் நல்லா அருமையாக வெந்திருக்கு, ரைஸும் உதிரியாக இருக்குது, பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் திரும்பவும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் பாய்.